வணக்கம் தலைவா! அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எத பற்றி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு அரசு சீருடை பணியாளருடைய இறுதி அ கட்ட ரிசல்ட்டு மீண்டும் ம் ரிசல்ட்டு எப்ப வெளியிட போறாங்க? அதை பற்றி நம்ம பார்க்கலாம். கட் ஆஃப் என்ன மதிப்பெண்கள் இருந்தா இவங்க பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு ரெடி ஆகலாம்? பிசிக்கல் டெஸ்ட்டு சொன்ன தேதியில நடக்குமா? கிரேஸ் மார்க் உங்களுக்கு எல்லாத்துக்கும் கிடைக்குமா? இதை பற்றி எல்லாமே இந்த வீடியோல நாம இப்ப பார்க்க இருக்கோம். நம்ம சேனல முதல் முறையா பார்க்குறீங்க அப்படின்னா, ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்ல மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல வர அப்டேட்ஸ் எல்லாமே மிஸ் பண்ணாம இருக்க இது மிகவும் அவசியங்க. 2023 பிசி எக்ஸாம் உடைய ஹையஸ்ட் மதிப்பெண்கள் 69ங்க. லோயஸ்ட் மதிப்பெண்கள் பெற்றிருப்பவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, 38 மதிப்பெண்கள் பெற்றிருந்தால் கூட, அவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் டெஸ்ட்டு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ தற்சமயம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த டைம் வந்து என்ன கட் ஆஃப் பெற்றிருந்தா அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, பிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போகலாம் அப்படின்றது, ஜெனரல் கேட்டகரியில ஆண்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 59, பெண்களுக்கு 54, பிசி கேட்டகரியில ஆண்களுக்கு 55 டூ 58, பெண்களுக்கு பிசியில 53 டூ 54, பிசி முஸ்லீம் கேட்டகரியில ஆண்களுக்கு 48 டூ 50, பிசி முஸ்லீம்ல பெண்களுக்கு 36லேருந்து 38ங்க. எம்பிசி மற்றும் டிஎன்சியில் ஆண்களுக்கு 55லேருந்து 58, பெண்களுக்கு எம்பிசி மற்றும் டிஎன்சியில் 50லேருந்து 54. எஸ்சி கேட்டகரியில் ஆண்களுக்கு 53லேருந்து 58, பெண்களுக்கு எஸ்சி கேட்டகரியில் 50லேருந்து 53ங்க. எஸ்சிஏ கேட்டகரியில் ஆண்களுக்கு 55, எஸ்சிஏல பெண்களுக்கு 50, எஸ்டியில் ஆண்களுக்கு 55, பெண்களுக்கு 49 டூ 51ங்க. பிடபிள்யூடி எக்ஸ்-சர்வீஸ்மேன் டிரான்ஸ்ஜெண்டர் டிஸ்ட்ரிபியூட்டடாக வந்தால் 40 டூ 45, பிஎஸ்டி வச்சுருக்கீங்க அப்படின்னா 40க்கு மேலே இருந்தாலே உங்களுக்கு நிச்சயமாக பணி வாய்ப்பு கிடைக்கும். ஸோ பிசிக்கல் டெஸ்ட்டோடைய தேதிகள் வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி முதல் தொடங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரிசல்ட் வெளியிட்டதே ஜனவரி மாதம் 10 தேதிக்குள்ளே தான் வெளியிட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக 100% வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டெஸ்ட்டோடைய தேதி ஒரு 10 தினங்கள் தள்ளி வைப்பதற்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. இதற்குண்டான அப்டேட்டு விரைவில் வெளியிடுவாங்க. ஸோ டிஎன்எஸ்ஆர்பியோடைய ரிசல்ட் வந்து இன்னொரு ரிசல்ட் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு முன்னாடி வந்து பிப்ரவரி 5ஆம் தேதி வந்து பிறகு ஃபிசிக்கல் டெஸ்ட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் பிறகு ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிக்கிற தருவாயில் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட் வெளியிடுவதற்கும் வாய்ப்புகள் இருக்குங்க. கிரேஸ் மதிப்பெண்கள் ஒரு சிலருக்கு போடப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் கிரேஸை பொறுத்த வரைக்கும் முன்னாடி ரிசல்ட்டுக்கு முன்னாடியே வெளியிட்டிருக்கணும். அதனால் கிரேஸ் மதிப்பெண்களுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. டிஎன்எஸ்ஆர்பி சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலோடு இணைந்திருங்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு செய்தியோடய உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.